ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த மாதிரி ஒரு ரீசார்ஜபிள் லேம்பு எப்படி பண்ணலான்னு பார்க்க போகிறோம். கரண்ட் போகும்போதும் இருட்டில் ஏதாட்டி தேடும் போதும் இந்த மாதிரி ஒரு லேம்பு நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். இதை இந்த வீடியோவில் எப்படி மேக் பண்ணலான்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம பார்க்கலாம் வாங்க. ஃபஸ்ட்டு நமக்கு 12 வோல்ட் டிசியில் ரன் ஆகக்கூடிய ஒரு எல்இடி பேனலும் அதுக்கு தகுந்த சைஸில் ஒரு ஹீட் சிங்கும் நமக்கு தேவை. இது எல்லாமே எலக்ட்ரானிக் ஷாப்லேயே நமக்கு கிடைக்கும். நாம் எடுத்துக்கிட்ட அலுமினியம் ஹீட் சிங்கை எல்இடி பேனலுக்கு ஏற்ற மாதிரி மார்க் பண்ணி ஹேக்ஸா பிளேட் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ண ஹீட் சிங்க் மேலே எல்இடி பேனில் வச்சுட்டு ஹோல்ஸ்க்காக அதுக்கு மேலே மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ண இடத்துல 4mm ட்ரில் பிட்டை வச்சு நம்ம 2 ஹோல்ஸ் போட்டுக்கலாம். எல்இடி பேன்லையும் ஹீட் சிங்கையும் ஒன்றா ஓட்டுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தெர்மல் காம்பவுண்ட் இல்லைனா ஹீட் சிங்க் பேஸ்ட் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஹீட் சிங்க் பேஸ்ட் எதுக்கு நம்ம அப்ளை பண்ணுறோன்னா, இதுதான் எல்இடி பேனல் மேலே உருவாக்கக்கூடிய ஹீட்டை அப்படியே அப்சர்வ் பண்ணி ஹீட் சிங்க்கு கண்டக்ட் பண்ணுது. சொல்லப்போனால் இது எல்இடி பேனலுக்கும் ஹீட் சிங்க்கும் இடையில ஒரு கண்டக்டராக செயல்படுது. எல்இடி பேனில் ஒட்டினதுக்கப்புறம் முன்னாடி போல்ட்டை போட்டு பேக் சைடில் நட்டை போட்டு நல்லா டைட் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா நம்ம ஒரு பேட்டரி பேக்கப் பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி 3.7 வோல்ட் ரீசார்ஜபிள் பேட்டரி 3 பீஸ் எடுத்துகிட்டு அதை சீரியஸில் கனெக்ட் பண்ணிக்கலாம். நான் வீடியோவில் எப்படி காட்டணும் அதே மாதிரி அதை சீரியஸில் கனெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். முதல்ல ஃபஸ்ட் பேட்டரியோட நெகட்டிவையும் ரெண்டாவது பேட்டரியோட பாசிட்டிவையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துகிட்டு அதை அப்படியே தலையில் திருப்பிக்கிட்டு ரெண்டாவது பேட்டரியோட நெகட்டிவையும் மூணாவது பேட்டரியோட பாசிட்டிவையும் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். 3 பேட்டரியும் இன்சுலேஷன் டேப் வச்சு ஒட்டினதுக்கப்புறம் -, B1, B2, +ன்னு நம்ம வீடியோவில் காட்டின மாதிரி அந்தந்த பாயிண்ட்ஸில் மார்க் பண்ணிக்கோங்க. பிஎம்எஸ்ஸை ஒட்டுறதுக்காக நான் ஒரு டபுள் சைட் டேப்பை அந்த பேட்டரி பேக்கப் மேலே ஒட்டிக்கிறேன். இந்த பேட்டரி பேக்கப்னா 3S 10A பிஎம்எஸ்ஸை யூஸ் பண்ண போகிறேன். ஆனால் 5A பிஎம்எஸ்ஸே போதுமானது. பிஎம்எஸ்க்கு பின்னாடி எந்தெந்த பாயிண்டில் எந்தெந்த வோல்டேஜ்னு தெளிவாக குறிப்பிட்டிருப்பாங்க. பிஎம்எஸ்ஸை டபுள் சைட் டேப் மேலே ஓட்டிக்கிட்டு நம்ம பேட்டரியில் ஏற்கனவே மார்க் பண்ணி வச்சுருக்க பாயிண்ட்டையும் பிஎம்எஸ்ஸில் உள்ள பாயிண்ட்டையும் வயர்ஸை வச்சு ஓவனாக சால்ட்ரிங் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபைனலாக பிஎம்எஸ்ஸில் அவுட்புட் இன்புட்டை நம்ம சால்ட்ரிங் பண்ணிக்கலாம். எப்போவுமே பிஎம்எஸ்ஸில் அவுட்புட்டும் சார்ஜிங்கும் ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவில் தான் இருக்கும். அதை நம்ம எப்படி பிரிக்கிறதுன்னு உங்களுக்கு கடைசியாக சொல்கிறேன். இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிற பேட்டரி பேக்கப்போட அவுட்புட் வோல்டேஜ் நான் செக் பண்ண போகிறேன். மல்டிமீட்டரை 12 வோல்ட் டிசியில் செட் பண்ணிட்டு பேட்டரி பேக்கப்போட பாசிட்டிவ் நெகட்டிவ் வயரை நாபில் வச்சு செக் பண்ணும்போது நமக்கு 12.58 வோல்ட் கிடைக்குது. இதிலிருந்து நமக்கு பேட்டரி பேக்கப் நல்லா ஒர்க் ஆகுதுன்னு தெரிஞ்சுக்கலாம். நம்ம லேம்புக்கு பாடி மேக் பண்ணுறதுக்காக என்கிட்ட இருக்கிற ஒரு பழைய 3 இன்ச் பிவிசி பைப்பை எடுத்துக்கிட்ட பிவிசி பைப்பில் இந்த மாதிரி ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஸ்கொயர் ஷேப்பில் மார்க் பண்ணி எடுத்துக்கலாம். மார்க் பண்ணி இடத்த ஃபுல்லாக நம்ம ஹேக்ஸா பிளேடை வச்சு நீட்டாக இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்த இடத்துலலாம் இந்த மாதிரி கேப் இருக்கும். இந்த கேப்பில் நம்ம கண்டிப்பாக அடைக்கணும். இந்த அடைக்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே இதில் கட் பண்ணி எடுத்துருக்க பீஸையை ஃப்ளாட் பண்ணி இதுக்கு தகுந்த மாதிரி ஷேப்பில் நான் கட் பண்ணி எடுத்துக்கிறேன். கட் பண்ணி ரெடி பண்ண பீஸ் எல்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டு ஃப்ளெக்ஸ் குயிக் அப்ளை பண்ணி நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒட்டுற பீஸில் மட்டும் நான் ஸ்கொயர் ஷேப்பில் ஸ்விட்ச் மாட்டுறதுக்காக ஒரு ஹோல்ஸை போட்டிருக்கேன். எல்லா பீஸையும் ஃப்ளெக்ஸ் குயிக் வச்சு ஒட்டி எடுத்ததுக்கப்புறம் நமக்கு கழட்டி மாட்டுற மாதிரி மட்டும் ஒரு இடம் தேவை. அப்போ தான் நம்ம எல்லா பார்ட்ஸையும் உள்ளே ஃபிட் பண்ண முடியும். அதுக்காக பாட்டம் பீஸில் மட்டும் இந்த மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி அதுக்கு 2 பக்கமும் ஸ்கொயர் ஷேப்பில் விட்டுக்கிறேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் விட்டு அடுத்த ஹீட் பண்ணி 2 பக்கமும் நல்லா வளைச்சி விட்டுக்கலாம். அந்த வளைச்சி விட்ட இடம் பைப்புக்குள்ளே போகிற மாதிரி ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டா நமக்கு பாட்டம் கேப் ரெடி ஆகிடுச்சு. அந்த ஸ்கொயர் ஷேப்பு கரெக்டாக எந்த இடத்துல வருதோ அதுக்கு நேராக பாடியில் நம்ம மார்க் பண்ணிக்கிடலாம். இதே மாதிரியே 2 பக்கமும் நம்ம மார்க் பண்ணி எடுத்துக்கிடணும். மார்க் பண்ண இடத்துல 2mm ட்ரில் பிட்டை வச்சு பாடிலையும் அந்த ஸ்கொயர் ஷேப்லையும் ட்ரில் ஆகிற மாதிரி ட்ரில் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் சைடில் சார்ஜிங் சாக்கெட்டு, எல்இடி இண்டிகேஷன், அப்புறம் ஒரு சுவிட்சுக்காக 3 ஹோல்ஸை போட்டுக்கலாம். எல்இடி பேனலை பாடியில் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்காக முதல்ல எல்இடி பேனலை இந்த பாடிக்குள்ளே விட்டுட்டு 4 பக்கமும் மார்க்கர் வச்சு மார்க் பண்ணிக்கலாம். மார்க் பண்ணியிருக்கிற 4 பாயிண்ட்லையும் அதே மாதிரி 2mm ட்ரில் பிட்டை வச்சு 4 பக்கமும் ஓட்டை போட்டு எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் எல்இடி பேனில் உள்ளே விட்டுக்கிட்டு ஏற்கனவே போட்ட ஓட்ட வழியாகவே ட்ரில் பிட்டை வச்சு ஹீட் சிக் மேலே படுற மாதிரி மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி 4 பக்கமும் மார்க் பண்ணிக்கிட்டு 4mm ட்ரில் பிட்டை வச்சு 4 சைடு ஓட்டை போட்டு எடுத்துக்கிட்டேன்.
நம்ம ஃப்ளெக்ஸ் கிக் வச்சு ஒட்டின கார்னர்லாம் சொரசொரப்பாகவும் அன்னிவனாகவும் இருக்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதை ஸ்மூத் பண்ணுறக்காண்டி ஒரு எமரி பேப்பரை வச்சு இது எல்லாத்தையும் நல்லா தேய்ச்சி ஸ்மூத் பண்ணிக்கிறலாம். ரஃப் எட்ஜஸ் எல்லாம் நம்ம தேய்ச்சி எடுத்ததுக்கப்புறம் பார்க்கவே ரொம்ப நீட்டாகவும் ஸ்மூத்தாகவும் இருக்குது. க்ரீன் கலர் ஸ்ப்ரே பெயிண்ட் அடித்து எடுத்ததுக்கப்புறம் இது பார்க்கவே எவ்வளோ நீட்டாக இருக்குதுன்னு நம்மளுக்கு தெரியுது. அதுக்கப்புறம் நம்ம பாட்டம் கேப்பை கழட்டிக்கிட்டு ஒவ்வொரு பார்ட்ஸாக ஃபிக்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஃபஸ்ட்டு நம்ம எல்இடி பேனில் உள்ளே மாட்டிட்டு நம்ம ஏற்கனவே போட்டு வச்சுருந்த ஹோல்ஸ்க்கு நேராக அதை ஃபிட் பண்ணிக்கிட்டு நம்ம ஸ்க்ரூஸை வச்சு டைட் பண்ணிக்கிடலாம். அதுக்கப்புறம் நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற பேட்ரி பேக்கப்பை உள்ளே ஃபிட் பண்ணிக்கிடலாம். பேட்ரி பேக்கப்போட நெகட்டிவ் சைடை முதல்ல எல்இடி பேனலில் சால்ட்ரிங் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு ஆன் ஆஃப் சுவிட்சை எடுத்து அதை பேட்டரியோட பாசிட்டிவ் சைடில் கனெக்ட் பண்ணிக்கிடலாம். இன்னொரு ரெட் கலர் வயர் எடுத்துகிட்டு அதை சுவிட்சோட ஹோல்ஸில் விட்டுட்டு வயரோட இன்னொரு எண்டை சுவிட்சில் வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிடலாம். ஷார்ட் சர்க்கியூட்டை ப்ரிவென்ட் பண்ணுறக்காண்டி 2 டெர்மினலையும் நம்ம ரப்பர் ஸ்லீவ் போட்டு இன்சுலேட் பண்ணிக்கிறோம். இன்சுலேட் பண்ணதுக்கப்புறம் சுவிட்சை அதோட ஹோலுக்கு நேராக வச்சு ப்ரெஸ் பண்ணி மாட்டி விட்டுக்கிடலாம். சுவிட்சிலேருந்து வரக்கூடிய பாசிட்டிவ் வயரை எல்இடி பேனலோட பாசிட்டிவ் டெர்மினலில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். நம்ம பேட்டரி பேக்கப்புக்கு சார்ஜிங் டெர்மினல் தேவை, அதனால் பிஎம்எஸோட அவுட்புட் டெர்மினல்லையே 2 பிளாக் அண்ட் ரெட் வயரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிடலாம். சார்ஜிங் இன்புட்டுக்காக இந்த மாதிரி டிசி ஃபீமேல் சாக்கெட்டை நான் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு யூஸ் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு சாக்கெட்டில் மாட்டக்கூடிய நட்டை இந்த வயருக்குள்ளார விட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த வயரை ஹோல்ஸ் வெளியே விட்டுக்கிடலாம். அப்போ தான் நம்ம சாக்கெட்டை மாட்டினதுக்கப்புறம் இந்த நட்டை போட்டு நம்மளால் டைட் பண்ண முடியும். இதிலிருந்து வரக்கூடிய பாசிட்டிவை சாக்கெட்டோட பாசிட்டிவில் சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். சாக்கெட்டோட நெகட்டிவ் சைடில் ஒரு பிளாக் வயரை சால்ட்ரிங் பண்ணிக்கிட்டு அதோட இன்னொரு எண்டை இந்த மாதிரி ஸ்லைடிங் டைப் ஸ்விட்சில் நம்ம சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்லைடிங் ஸ்விட்சோட இன்னொரு டெர்மினலில் பிஎம்எஸ்லேருந்து வரக்கூடிய நெகட்டிவ் டெர்மினலை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கலாம். சார்ஜிங் இண்டிகேஷனுக்காக ஒரு ரெட் எல்இடியோட நெகட்டிவ் சைடில் ஒரு 1 கிலோ ஓம் ரெசிஸ்டரை சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கிறேன். ரெடி பண்ணி எல்இடியை ஹார்ட் க்ளூ வச்சு நல்லா ஒட்டி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்மளுடைய சுவிட்சையும் நம்மளுடைய சாக்கெட்டையும் நல்லா ப்ரெஸ் பண்ணி பிவிசி பாடியோட மாட்டிக்கிடலாம். இப்போ நம்ம எல்இடியோட நெகட்டிவை சுவிட்சோட டெர்மினலை வச்சு சால்ட்ரிங் பண்ணிக்கிடலாம். நான் சார்ஜிங் சாக்கெட் கனெக்ஷனில் ஒரு சின்ன மாடிஃபை பண்ணியிருக்கேன். IN4007 டயரோ எடுத்து நான் சார்ஜிங் சாக்கெட்டோட பாசிட்டிவில் கனெக்ட் பண்ணி அதுக்கப்புறம் பிஎம்எஸோட நான் கனெக்ட் பண்ணியிருக்கேன். இது எதுக்குன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், ஒரு பிஎம்எஸில் இன்புட் அவுட்புட்டும் ஒரே பாசிட்டிவ் நெகட்டிவில் தான் இருக்கும். அதாவது சார்ஜிங்கும் நம்ம அதே டெர்மினலில் தான் பண்ணுவோம், அதே மாதிரி அவுட்புட்டும் நம்ம அதே டெர்மினலில் தான் எடுப்போம். இந்த இடத்துல நம்ம டயோட் போடாமல் டைரெக்டாக கனெக்ட் பண்ணோன்னா இந்த இன்புட் சாக்கெட்டில் எப்போவுமே 12 வோல்ட் சப்ளை இருந்துக்கிட்டே இருக்கும். அதனால் எல்இடி இண்டிகேஷனு நம்ம சார்ஜ் போட்டாலும் போராட்டியும் ரெட் கலர் எல்இடி எரிஞ்சிக்கிட்டே இருக்கும். போட்டிருக்க டயோடு ஒரு 1 வே வால்வ் மாதிரி செயல்பட்டு இந்த கரண்ட்டை ரிவர்ஸ் ஆகாமல் தடுக்கும். இப்போ நான் உங்களுக்கு இதை செக் பண்ணி காட்டுறதுக்காக ஒரு மல்டிமீட்டரில் 20 வோல்ட் டிசியை செட் பண்ணிட்டு அந்த டயோடுக்கு முன்னாடி பாசிட்டிவை வச்சு நான் பார்க்கும்போது எந்த ஒரு கரண்ட் ஃப்ளோவும் அதில் இல்லைங்கிறது உங்களுக்கு தெளிவாகவே தெரியுது. அதுவே நான் பாசிட்டிவை அந்த டயோடுக்கு பின்னாடி வைக்கும்போது அதில் 12 வோல்ட் டிசி உங்களுக்கு வரதை நீங்களே பார்க்கலாம். இந்த டயோடு ஒரு 1 வே வால்வ் மாதிரி செயல்பட்டு சார்ஜிங் இண்டிகேஷன் எல்இடி பேட்டரியோட கரண்ட்டில் எரியாமல் தடுக்குது. இப்போ நம்மளோட வயரிங் எல்லாமே முடிஞ்சு இப்போ பேக் கேப்பை க்ளோஸ் பண்ணி நம்ம ஸ்க்ரூவை போட்டு டைட் பண்ணிட வேண்டியது தான். நம்ம எல்இடி லேம்போட வேலை முக்கால்வாசி முடிஞ்சிச்சு. ஆனால் இதுக்கு முன்னாடி ஒரு லைட் டிஃப்யூசர் தேவை. இந்த லைட் டிஃப்யூசர் எல்இடி பேனலுக்கு பாதுகாப்பாகவும் நம்ம டைரெக்டாக பார்க்கும்போது கண்ணு கூசாமலும் தடுக்கும். அதுக்காக நான் ஒரு கண்ணாடி ஷீட்டையும் நோட்டுக்கு அட்டப்படக்கூடிய ஒரு ஒயிட் கலர் ஷீட்டையும் இதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அந்த கண்ணாடி ஷீட்டை மேலேயும் அந்த சொரசொரப்பான ஷீட்டை கீழேயும் வச்சு பெண்ட் பண்ணி அட்ஜஸ்ட் பண்ணி அதுக்கு உள்ளே ஃபிட் ஆகிற மாதிரி நான் செட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் நீட்டாக செட் பண்ணிட்டேன். உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, இது ஒரு கடையில் ஒரு லேம்ப் நம்ம எப்படி வாங்குகிறோமோ அதே மாதிரி இருக்குது. ஒரு 12 வோல்ட் அடாப்டரை கனெக்ட் பண்ணிவிட்டு சுவிட்சை ஆன் பண்ண உடனே உங்களுக்கு சார்ஜிங் இண்டிகேஷன் எரியதை நீங்கள் பார்க்கலாம். இதுக்கு சார்ஜ் போடுறதுக்கு ஒரு 12 வோல்ட் 1 ஆம்ப் அடாப்டரே போதுமானதாக இருக்கும். நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற பேட்டரி பேக்கப் வந்து 12 வோல்ட்டு 2000 mAhனால குறைஞ்சது ஒரு 2 மணி நேரமாக நம்ம சார்ஜ் போட வேண்டியது இருக்கும். உங்களுக்கு
பிரைட்னஸை பார்த்தாலே தெரியுது இது எவ்வளவு பவர்ஃபுல்லாக இருக்குன்னு. கண்டிப்பாக இது கரண்ட் போகிற சமயத்தில் நம்ம கண்டிப்பாக யூஸ் ஆகும். எங்கள் வீட்டு மொட்டை மாடில் வச்சு நான் செக் பண்ணி பார்க்க போகிறேன். இது நைட்டு 9 மணி. எவ்வளோ பிரைட்டாக இருக்குன்னு பாருங்கள். நான் இந்த அளவுக்கு பிரைட்னஸ் இருக்குன்னு கண்டிப்பாக எதிர்பார்க்கல. ரொம்பவே பிரைட்டாக இருக்குது. கண்டிப்பாக அது ஒரு கரண்ட் போகிற சமயத்தில் நமக்கு ரொம்பவே நல்லா யூஸ் ஆகும். நான் இதை கன்டினியூஸாக ஆன் பண்ணி பார்க்கல. நம்ம ஒரு 2000 mAh பேட்டரி யூஸ் பண்ணியிருக்கனால இது குறைஞ்சது ஒரு மணி நேரமாவது கன்டினியூஸாக எரியும் நான் நினைக்கிறேன். நான் இதை உங்களுக்கு செக் பண்ணி பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன். ஒரு 50-60 மீட்டர் தூரம் வரைக்கும் இது நல்லாவே பவர்ஃபுல்லாக எரியுது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்டில் கேளுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோ வேணுன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.